வணக்கம் ஜெயன். இந்தியா மற்றும் அமெரிக்காக்கு இடையே நடந்த இந்த வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது. பெரிய அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்கு. அதே சமயம் இல்லை, இதுலனால நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்திக்கிட்டோம், இன்னொரு நாட்டோடைய ப்ரெஷருக்கு நம்ம அடிபணிஞ்சிட்டோம், விமர்சனங்களும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ இதுல ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நம்ம நிச்சயமா இல்லைன்னு மறுக்கவே முடியாது. பட் ரியாலிட்டி அப்படின்றதும் சில முக்கியமான விஷயங்களை பார்த்தாகணும். அன்பாப்புலர் ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கார்னிஜி மெலான் யூனிவர்சிட்டியோடைய கார்னிஜி endowment.org அந்த இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். இந்த இடத்துல ட்ரம்ப் மற்றும் மோடி அவர்களுக்கு இடையே இந்த கருத்து பரிமாற்றம் நடந்துச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரலாக இன்னும் அது ஃப்ரெஜைலாக தான் இருக்குது, ஒரு மாதிரி உடையக்கூடிய தன்மையில் தான் அதில் இருக்குது. கடந்த 6 மாதத்தில் இந்தியா அமெரிக்கா உறவில் நடந்த அந்த டேமேஜை இது உடனடியாக சரி பண்ணிடாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ இந்தியா ஐரோப்பிய யூனியனுடைய ட்ரேட் பேக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எந்த பொருள் இறக்குமதி நம்ம செஞ்சாலும் சரி, எந்த பொருளை ஏற்றுமதி செஞ்சாலும் அதற்கான டெஃபினேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு காம்ப்ரஹென்சிவான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். வேறஸ் நம்ம இப்போ அமெரிக்காவையும் இதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவுட்கம் அப்படின்றது கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது. இன்னும் கிளியர் கட்டாக ஒரு இது வரல. இது இந்த சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா, வால்யூம் கேப், அதாவது ட்ரேட் கேப்னு நம்ம சொல்லுவோம். இப்போ காருக்கு உதாரணமாக இந்தியாவுடைய கார் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணுறாங்கன்னா வருடத்துக்கு இத்தனை கார் தான் அப்படின்ற மாதிரியான சீலிங்லாம் இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இது ஒரு ஈஸிலி ரிவர்சபிள் டீல். இது எப்போ வேணால் ட்ரம்ப் மாற்றுவார். ட்ரம்ப் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது, டிரான்சாக்ஷனான ஒரு ஆள். நாளைக்கு இந்தியா வேற ஒரு பிரச்சனை, ஜியோ பொலிட்டிக்கலாக வேற ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஒரு இடத்துல அமெரிக்காவுக்கு பிடிக்காத முடிவு எடுக்கிறோம் அப்படின்ற போது ட்ரம்ப் இதை உடனடியாக மாற்றவும் செய்யலாம் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 50%லேருந்து 18% கொண்டு வந்தது ஒரு அன்சஸ்டைனபிள் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இது ஆசிய நாடுகளை பார்க்குற வரைக்கும் இந்தியாவுக்கு வந்தான இறக்குமதி வரி அப்படின்றது இருக்கிறதுலே கம்மியாக அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். பட் இது ஒரு பார்ஷலைஸான, இப்போ ஏற்கனவே டேமேஜ் ஆனதை இது சரி செய்யும். இன்னும் புது துறைகள், புது ஏற்றுமதி, இந்த $500 பில்லியன், $1 ட்ரில்லியன் டார்கெட், $500 பில்லியன் டார்கெட் அப்படின்றத இது பண்ணுமா அப்படின்னா அங்கே அவங்க ஒரு இது எழுதுகிறாங்க, ஒரு குறியீடு அங்கே வைக்கிறாங்க. அதன் பிறகு இதில் மிக முக்கியமான அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரேட் டீல் இந்தியா அமெரிக்காவுக்கு நடந்த இந்த வர்த்தக போர் அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வந்ததில் செர்கோய் கோர், அமெரிக்காவுக்கான இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்கோய் கோர் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம். அவருக்கு ட்ரம்ப் கிட்ட நேரடியான ஆக்சஸ் இருக்குது, எப்போ வேணாலும் ஃபோன் எடுத்து பேச முடியும். ட்ரம்ப் குடும்பத்துக்கும் ட்ரம்ப்புக்கும் ரொம்ப நம்பிக்கையான நபர். அவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதில் இதற்கு முன்னாடி இருந்த அம்பாசிடர்ஸ், பிளாக்வெல்லாக இருக்கட்டும், மல்ஃபோர்டாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற அதே டெம்ப்ளேட், அதே டெக்னிக்கை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே அதிகமான வரி விதிப்பை முதல்ல கம்மி பண்ணிடணும்னு சொல்லிட்டு 50%லேருந்து 18% கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18%லேயுமே ஓவராலாக டாரிஃப், இந்த இறக்குமதி வரி இன்னும் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆசியான் நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, வியட்நாம் போன்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது, சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த அட்வான்டேஜ் எவ்வளோ நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். 5%, ஒரு 1%லேருந்து 5% நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அந்த 1% 5% அந்த ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ப்ரைஸ் காம்படிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்சார கட்டணம் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தொடர்ந்து நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இருக்கிறதுலே மிக முக்கியமாக லேண்ட் காஸ்ட் இன்னைக்கு நினச்சே பார்க்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் போய் லேண்ட் காஸ்ட்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிலமே வாங்க முடியாத அளவுக்கான விலையேற்றம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இதுல கருப்பு பணப்புழக்கம் உள்ள வருது. கருப்பு பணத்தை கையில் வச்சுட்டு இருக்கவங்க, லஞ்ச லாவணியம், இல்லீகலில் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது லேண்டு. அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணதோடைய விலையேற்றம் அதிகமாக உண்மையாக தொழில் செய்கிறவங்க போய் அந்த லேண்டை வாங்கும்போது அந்த காம்படிட்டிவ் ரேட்டில் வாங்க முடியாது. அப்போ உங்களுடைய முதலீடு அதிகமாகும் பொழுது
நீங்கள் இந்த ப்ரைஸ் இந்த கிடைக்கக்கூடிய இந்த 1% 5% அட்வான்டேஜை ஃபுல்லாக எடுக்க முடியுமா? இது நான் எழுப்புகிற கேள்வி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சவுத் ஏஷியா நாடுகளுடைய சப்ளை செயின் நம்ம பார்த்தோம்னா சீம்லெஸ்ஸாக இருக்கும். சப்ளை செயின் அப்படின்னு சொல்கிறது, ஃபேக்ட்ரியில் ரா மெட்டீரியல் உள்ளே வருது, ஒரு பொருளை உருவாக்குறாங்க, பேக் பண்ணுறாங்க, அந்த பொருள் அங்கேருந்து வெளியில் போகுது, வெளியில் போய் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு போகுது, துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் டைமுக்கு பிறகு ஷிப்பிங் டைம், இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அவங்க சீம்லெஸ்ஸாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நாம் இந்த இடத்துல இன்னும் பெரிய லெவலில் பண்ணலை அப்படின்றதான் ரியாலிட்டி. இன்னைக்கு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொருளை கர்நாடகாக்கோ இல்லை கர்நாடகாவிலேருந்து ஒரு பொருளை தமிழ்நாட்டுக்கோ மாத கடைசியில் 25ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நீங்கள் அனுப்புங்க. இதில் ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்க, தொழில் பண்ணுறவங்க மறக்காமல் கமெண்ட் போடுங்க. இதை நிச்சயமாக நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச சேனல்ஸில் அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயாகணும். ஒரு வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ் இது அதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபைனை போடுறாங்க. ஒரு சீம்லெஸ்ஸான மூமெண்ட் அப்படின்றது இல்லை. ஒரு மாநில எல்லையிலிருந்து இன்னொரு மாநில எல்லைக்குள்ள போறதுக்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2017 இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகும் இந்த நிலைமை இருக்கு. இது ஆசியான் நாடுகளில் கிடையாது. அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளை விட. ஸோ இந்த ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 1% டிஃப்ரென்ஸை நம்ம ஃபுல்லாக கம்பீட் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகமும் எழுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த $500 பில்லியன் ட்ரம்ப் சொன்னது, இந்த $500 பில்லியன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கனவு தான். ஒரு நிஜத்துக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு டேட்டாவும் கொடுக்குறாங்க. $83 பில்லியன் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏற்றுமதி. இது $500 பில்லியன் ஆக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மடங்கு ஜம்ப் ஆகணும். அப்படின்ற போது அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் இங்கே உருவாகணும். அமெரிக்கா அந்த அளவுக்கு ரேட்டில் காம்படிட்டிவாக இருக்கணும். ஸோ இது ட்ரம்ப் கொஞ்சம் கதடிச்சு விடுறாரு அப்படின்றது இவங்களுடைய அப்சர்வேஷன். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இந்த டீலுக்கு முன்னாடியே ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம பல இடங்களில் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கான முடிவுகள் எடுத்துட்டோம். இப்போ சமீபத்தில் எஸ்பிஐ நடத்திய ஒரு ஆய்வு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, வெனிசுலா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கணும். கச்சா எண்ணெயோட டெரிவேட்டிவ் எதை மட்டும் பார்க்கணும், பெட்ரோல், டீசல், இதை தான் நம்ம நேரடியாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்டுமென்னு சொல்லக்கூடிய தார். ஸோ ஓவராலாக 1 லிட்டர் கச்சா எண்ணெயை நம்ம சுத்திகரித்து பெட்ரோல், டீசலாக மாற்றி அதோடைய பை ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து விற்கும் பொழுது நம்ம வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அங்கே வருஷத்துக்கு $5-10 பில்லியன் அளவுக்கான சேவிங்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 70,000 கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கான சேவிங்ஸ் இருக்குன்ற ஆய்வறிக்கை எஸ்பிஐ கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இடத்துல உடனடியாக ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம டக்குன்னு இங்கே ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னா வெனிசுலாக்கு மூடி நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க, இந்தியா அப்ரப்டாக ரஷ்யா கிட்ட வாங்க நிறுத்திட்டு போய் வெனிசுலா கிட்ட ஃபுல்லாக வாங்கணும், வேறு நாடுகள்கிட்ட போய் வாங்கினாங்கன்னா உலகத்தோடைய கச்சா எண்ணெய் விலைன்றது அபாயகரமான விலை ஏறும்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளர் அப்படின்றது இந்தியா தான். ஸோ ரஷ்யாவில் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. சடனாக நம்ம போய் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கணும், அதுவும் உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய பையர் அப்படின்ற போது விலையேற்றம் அப்படின்றது நடக்கும். இது அமெரிக்காவுக்கு எதிராக போகும். ஸோ இங்கேயுமே சிக்கல் இருக்குது. இது வந்து வெளியில் சர்ஃபேஸில் பார்க்கும்போது ரஷ்யன் ஆயில் நிறுத்துறீங்கன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ரஷ்யன் ஆயிலை நிறுத்தினா என்ன ஆகும், உலகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி அமெரிக்காவுடைய இப்போ ரஷ்யா இந்த காலகட்டங்களில் 2023 உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்ததுலேருந்து இந்தியாவுக்கு பலவிதமான முன்னெடுப்புகள் அவங்க செஞ்சுட்டு வராங்க. உடனடியாக போய் நிறுத்தணும். இப்போ ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சகமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதை பற்றியான செய்திகள் எங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உடனடியாக நிறுத்தினாங்கன்னா இன்றைக்கும் நம்மளுடைய கணிசமான ஆயுதங்கள், அதுவும் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய S-500, நாளைக்கு ஆர்ஷ்னிக் மிசைல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட S-400 ரிப்பீட் ஆர்டராக இருக்கட்டும், இல்லை Su-57 இருக்கட்டும், ரஷ்யா ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் சப்ளையர். ஸோ இந்த ரிலேஷனை இந்தியா எப்படி மேனேஜ் பண்ண போகுது அப்படின்ற கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலாவுடைய ஆயில் இண்டஸ்ட்ரியை மாடர்னைஸ் பண்ணோம். இப்போ 40% ஆயிலை டக்குன்னு வெனிசுலா இந்தியா கொடுக்க முடியுமானா முடியாது. ஸோ அதற்கான கெப்பாசிட்டியுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுடைய இந்த ரீபொலிட்டிசேஷன் அப்படின்றது இப்போ இந்த இந்தியா அமெரிக்கா உறவில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது கண்ட்ரி இஷ்யூ, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான், மியான்மர், ரஷ்யா, அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைனா, பாகிஸ்தான், இதில் வந்து ஒருத்தர் தலையிடாமல் ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு இருந்தாங்க.
இந்த 25% ரஷ்யாவுடைய டாரிஃப் அப்படின்றது இந்தியாவுக்கு 3வது நாடுகளுடைய அந்த நட்பை வந்து தேவைப்பட வைக்கிறது, அங்க நோக்கி புஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பைலாட்ரல் கோஆபரேஷன் இத்தனை வருடம் 20 வருட காலம் போட்ட அந்த உழைப்பு இன்னைக்கு ஒரே நேரத்தில் ட்ரம்ப் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. இந்தியா எந்த காலத்திலையும் அமெரிக்காவை இனி முழுதா நம்பாது அப்படின்றது தான் இவங்களுடைய வாதம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு இவங்க போட்ட அந்த 25% அடிஷ்னலான பெனால்ட்டின்னு சொல்லி இவங்க போட்ட இது ஃபூல்ஸ் எராண்ட் அப்படின்றாங்க, முட்டாள்களுடைய உலகம். இதுல என்னைக்குமே இந்தியாவை ஃபோர்ஸ் பண்ணி ஆயில் வாங்கறதுக்கு தடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. அப்படின்ற போது இந்த முடிவை தேவையில்லாமல் எடுத்து அதற்கான எந்த பயனும் இல்லாமல் இப்போ ஒரு பொத்தாம்பதுவா எக்ஸிட் எடுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளோடைய 3 ஸ்ட்ரக்சரல் உண்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பாலிசிஸ். ஏன்னா டொமஸ்டிக் பாலிசிஸ் அப்படின்றது ட்ரம்போட ஃபாரின் பாலிசி எப்பயுமே தாண்டி நிற்கும். டொமஸ்டிக்கலாக அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபாரின் பாலிசியை வடிவச்சுக்கிறாரு. ஃபாரின் பாலிசி ஆர்கியூமெண்ட் அப்படின்றது டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட லிங்க் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபாரின் பாலிசி அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்துக்கு போகிறதுக்கு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா நம்மளுடைய மிஷன் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றது சுயசார்பு, தன்னிறைவு, மேக் இந்தியா அப்படின்றது தான், மேக் இன் இந்தியா அப்படின்றது தான். ட்ரம்ப் சொல்றது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மேக் இன் அமெரிக்கா. ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது. இப்போ ரெண்டுமே இது வந்து ஒன்னா பயணிக்குமா அப்படின்னா அதில் பல முரண்களோடு தான் பயணிச்சாகணும். அதை அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீல் டெலிவர்ஸ் அண்ட் நெசசரிலி ஸ்மூத் லேண்டிங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இது எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து 2 நாட்டு உறவும் அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இதுல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் பேசிக்கிட்டது ஒரு நல்ல மெச்சூரிட்டி. இதற்கு பாலமா இருந்தது பாத்தீங்கன்னா செர்கோய் கோர், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர். அவருமே வந்து ஒரு கிளியர் கட்டான இதை கொடுக்குறாரு. ஸோ இந்த 6 மாத காலம் இந்தியா பட்ட அவஸ்தை, இவங்க ட்ரம்ப் பண்ண அந்த அதிரடி எல்லாமே ஒரு மிகப்பெரிய கொலாட்ரல் டேமேஜை உண்டு பண்ணியிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் 2 நாட்டு டிராயிங் ரூம்லையும், அதாவது பாலிசி மேக்கிங் அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை முழுசாக நம்பி இந்தியா போக முடியாது. ஏன்னா அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்பிக்கை வந்து இப்போ ட்ரம்ப் உடைச்சிட்டாரு அப்படின்றது தான் இவங்களுக்கு ஒரு மிக முக்கியமானது. ஸோ இதில் இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு நிச்சயமாக கெயின் இருக்கு. ஆனால் இவங்க நியூஸில் காமிக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே நாளைக்கு வானத்துலேருந்து கூரையை பிச்சுட்டு கொட்டுன்ற அளவுக்குலாம் கிடையாது. மாடஸ்டான கெயின் இருக்கு. ஒரு 1-5% நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனால் நம்ம நாட்டோடைய உள்நாட்டு கட்டமைப்பு, நம்மளுடைய பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ், ஸ்டேட் பார்டரை கிராஸ் பண்ணாலே அந்த ஸ்டேட்காரங்க வந்து நம்மளை பிடிச்சி போடுறதும், இந்த ஸ்டேட்காரங்க வந்து அவங்கள பிடிச்சி போடுறதும், நம்மளுடைய போர்ட்டில் 10-15 நாள் சரக்கு கப்பல்கள் சரக்கு தேங்கி நிற்கிறது, போர்ட் ஹேண்ட்லிங்கு, நம்மளுடைய டிரான்சிட்லாம் இம்ப்ரூவ் பண்ணலன்னா இது நிச்சயமாக கண்டிப்பாக இதுக்கான அட்வான்டேஜ் நமக்கு வந்து கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவுடைய இந்த டாரிஃப் டூல் கிட் இப்போ முதல்ல இந்தியாவுக்கு போட்டாங்க, இந்தியா அசராமல் எழுத்து நின்னோம், இப்போ பின்வாங்கிட்டாங்க, இருக்கிட்டாங்க. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வருது. கல்ஃபில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்திய ராணுவத்தை அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முடியாதுன்றாங்க. முடியலன்னா அவங்களுக்கு வந்து நான் 200% டாரிஃப் போடுவேன். ஏன்னா பிரெஞ்சு அதிபர் அந்த போர்ட் ஆஃப் பீஸில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது பிரான்ஸுக்கு நான் 200% வரி விதிப்பேன். ஸோ இது இதான் ட்ரம்ப்போடது டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது. ஒப்பந்தம்லாம் போட்டாச்சு, கையெழுத்தாச்சு. நாளைக்கு ட்ரம்ப் எழுந்துச்சு அவருடைய ஃபோனை எடுத்து தூங்கி எந்திரிச்சு நான் இந்தியா மேலே மீண்டும் ஒரு 200% நான் வரியை விதிக்கிறேன்னு சொல்லி போட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சாங்க. ஸோ இது செலிப்ரேஷன் வித் காஷன் அப்படின்றது தான் ரொம்ப சென்சிபிளாக இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க. நல்ல கருத்தும் கூட, நிறைய கருத்துக்கள் நான் இதோட ஒத்து போகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.